உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இந்த வாரமானது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை இருக்கிறது. உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் செவ்வாய் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியிலிருந்து அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சனி வீடான மகர ராசி வரை பயணம் செய்ய இருக்கிறார். அங்கே அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த பயணத்தை முடிப்பார். இப்படி அவர் உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் என்கிற இடம் முயற்சி ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்தை கடந்து யோகஸ்தானமான 5ஆம் இடத்தை தொடும்போது இந்த வாரம் முடியும். அப்போது 3ஆம் இடம்ங்கிறது பண வரவை கொடுக்கும், முயற்சியின் மூலியமாக செய்யக்கூடிய பல வரவு. குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவினாலே ஆலோசனையுடன் செய்யக்கூடிய பணவரவு. உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் அடுத்தவங்களை கேட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கிடுங்க. அதனால் பணவரவு கன்ஃபார்ம். ராகு ஏற்கனவே உங்களுக்கு கன்ஃபார்ம் பைசா கொடுத்துட்டு இருக்கிறார், கவலைப்படாது. குருவின் பார்வை வேறு இருக்கிறது. அதனால் 6ஆம் இடத்து ராகுவும் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ லாபஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவானும் பணம் தருவார். திங்கள் செவ்வாயில் பண வரவுக்கு எதிர்நோக்கலாம். பணவரவு மட்டும் இல்லை, ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. சுப நிகழ்வுகள் சுப விரயங்கள் உண்டு. குருவின் பார்வையானது உங்கள் ராசியின் 4ஆம் இடத்தை பார்க்க போகிறது. 4ஆம் இடம்னாலே மண்மனை வாகன யோகம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கேயே ஒரு பார்வையை வைப்பதனாலே புதிய மாற்றங்களும் புதிய ஏற்றங்களும் உங்களுக்கு சேரப்போகிறது. இந்த யோகங்கள்னால வீடு மனை யோகங்கள் உண்டு. மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் செல்லும்போது உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை தொடும்போது உங்களுக்கு குழந்தைகள் வழியிலே சில சிக்கல்களும் உண்டாகும். அவங்க சரியாக படிக்கலை சார், அவங்க எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார்னு ஒரு குத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படிங்கிற கேள்வி கேளுங்க. அவங்களோட கொஞ்சம் அவங்க லாங்குவேஜில் ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போது எக்ஸாம் ரிலேட்டடான மார்க்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அப்படியே ஏனோ தானோ விட்டுறாதீங்க. அப்போ தான் இந்த மார்க்குங்கிற லாபத்தை பெற முடியும். அதை புரிஞ்சுக்கணுங்க. பணம் வர மாதிரி அங்கே மார்க் வரணும். ஸ்கோர் நல்லா வந்தால் தானே அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்ல முடியும். வேலை படித்த உடனே வேலைலாம் சொல்கிறோம்லே, அதுக்கெல்லாம் இதுதான் வாய்ப்பு. அதனால் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள எஜுகேட் பண்ணுங்கள். வெளிநாடு போகிற எண்ணங்கள் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் கொடுப்பார். கேது அப்படிங்கிறவர் இந்த சந்திர பகவான் பார்க்க இருக்கிறார் வாழ கடைசியில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு போய் உட்காரும்போது பார்ப்பார். அப்போது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு யோகத்தையும் கொடுப்பார். அப்போ வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு இல்லை வெளிநாட்டுக்கு வேலை செய்பவர்கள், வெளிநாட்டிலே இருக்க வேலை தேடுபவர்களுக்கு இந்த வார கடைசியில் ஒரு நல்ல நியூஸை எதிர்பார்க்கலாம். குரு பகவானின் அனுகிரகத்தினாலே நீங்கள் நினைக்கிற காரியத்தை சந்திரனும் குருவும் சேர்ந்து செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைத்து கொள்ள முடியும். இந்த வாரத்திலே 9ஆம் தேதி வரக்கூடிய நடராஜர் அபிஷேகத்தை அவசியம் காணுங்கள். தில்லை நடராஜரை மனதில் நினைந்து அந்த கனக சபாபதியினுடைய அனைத்து விதமான அருளையும் பெறும்போது எல்லா விதமான கஷ்டங்களும் விலகிவிடும். 5ஆம் தேதி அன்று கொஞ்சம் கடனை அடைக்க கடனும் குறையும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.